ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரூல்ஸ் ஆர் கோல்டன் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் வந்து ஓப்பனிங் ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நார்மலா வந்துட்டு யாராவது மூவ் பண்ணும்பொழுது இப்படி மூவ் பண்றாங்க அப்படின்னா ஜென்ரலா இட்ஸ் மிஸ்டேக். ஓகேங்களா? ஸோ அது எதனால அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு போர் நடக்குது. அந்த போர் நடக்கும் பொழுது சென்டர் கண்ட்ரோல்ல இருந்து ஃபைன், நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுதான் போர்டோட சென்டர். ஓகே, இந்த சென்டரோட கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருந்ததுன்னா தான் எப்போ வேணா யாரை வேணா போய் நம்மளால அட்டாக் பண்ண முடியும். ஸோ சென்டர் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. அப்பதான் நம்ம திரும்ப ரிட்ரீட் பண்றதாகட்டும், இப்போ நடுவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப ராஜா கிட்ட வந்து சொல்லணும் போர்ல என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல யாரையாவது அட்டாக் பண்ண போகணும்னா நம்மளோட பீஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல இருந்துட்டு மத்தவங்க எல்லாம் அட்டாக் பண்றதுக்கு போகணும். ஸோ மூலையில எங்கேயாவது எல்லாரும் இருக்காங்க அப்படின்னாலோ, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா இங்க அட்டாக் பண்றாங்க, இவங்க எங்க போவாங்க, இங்க எங்கேயாவது போவாங்க. ஃபைன். ஸோ மறுபடியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்களை திரும்ப அட்டாக் பண்ணணும்னா ஸோ இப்படி அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இவங்க இங்க எங்கேயும் போக முடியாது, இங்க பின்னாடி போகலாம், இல்லைன்னா இந்த பீஸை கேப்சர் பண்ணலாம். ஸோ இப்போ பிஷப்பும் பாத்தீங்கன்னா முன்னாடி வராங்க, இப்போ எங்க போவாங்க, பீஸ் பின்னாடி போறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்க இங்க வராங்க, இல்ல பின்னாடிங்க. ஸோ அந்த மாதிரி சென்டர் கண்ட்ரோல்ல எப்பவுமே இருந்துட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி வந்து ஜென்ரலா ஜாஸ்தி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஐடியா சொல்றேன் நான். ஒயிட் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க மூவ் பண்றாங்க. ஓகே, பிளாக் வந்து இங்க மூவ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒயிட் வந்து இந்த பீஸ் மூவ் பண்றாங்க, பிளாக் குயின் இங்க மூவ் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல குயின் எடுத்துட்டு வரக்கூடாது, அந்த ரூல் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ இங்க வைக்கும் பொழுது குயின் இங்க வச்சாங்கன்னா தப்பு. எதனால? ஸ்டார்டிங்லேயே குயின் எடுத்துட்டு வரக்கூடாதுங்கிற ரூல் பார்ப்போம் நம்ம. ஸோ அது வர்றதுங்கிறது மிஸ்டேக். ஏன்னா பிஷப் எடுத்து இப்போ இங்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ குயின் வந்து இந்த பான் கேப்சர் பண்ண முடியாது, பின்னாடி போக முடியாது, பான் இருக்கு. இங்க போனாலும் நமக்கு பிஷப் இருக்கு. ஸோ இங்க வந்தாலும் பிஷப் இருக்கு, இங்கன்னா குயின் இருக்கு, இங்கன்னா குயின் இருக்கு, வேற எங்கேயுமே போகவே முடியாது. ஸோ குயின் ட்ராப்பே ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங்ல இந்த சென்டர் கண்ட்ரோல் வராததுனால குயின் எடுத்துட்டு வர்றதுனாலையும் என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா குயினே ட்ராப். ஓகே, ஸோ அதனால ஸ்டார்டிங்ல வந்துட்டு நம்ம பாத்தீங்கன்னா இந்த சென்டர் கண்ட்ரோல் எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா சில பேர் இப்படி ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நைட் இங்க வச்சாங்கன்னா இந்த 2 ஸ்கொயர் இந்த நைட்டு கண்ட்ரோல், இந்த நைட் வச்சாங்கன்னா இந்த பீஸுக்கு டிஃபெண்டும் பண்றாங்க, பிளஸ் இந்த ஸ்கொயரும் கண்ட்ரோல். ஸோ பிஷப் இங்க வர்ற ரீசன் இங்க சென்டர் கண்ட்ரோல், நைட் இங்க வர்ற ரீசன் இந்த சென்டர் கண்ட்ரோல். சென்டர் ஃபுல்லா கண்ட்ரோல் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல பேசிக் கான்செப்டே. ஸோ அந்த சென்டர் கண்ட்ரோல் வந்து காமனா எப்பவுமே இருந்துட்டு இருக்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கேம் வந்து கொஞ்சம் பெட்டரா ஈக்குவலா போகும். ஃபைன். ஸோ 2 பேரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஷப் மூவ் பண்றாங்க, இவங்களும் மூவ் பண்றாங்க. ஸோ இவங்க இந்த பிஷப் வைக்கிறாங்க நிக்கலாம். அப்போ சென்டர் கண்ட்ரோல் பிரேக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஓகே, சென்டர் கண்ட்ரோல் பிரேக் ஆகும். பட் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பான் ரெண்டுமே நேரா இருக்கும், டபுளா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வரும்பொழுது நம்ம என்னன்னு பார்க்கலாம். பட் சென்டர் கண்ட்ரோலுங்கிறது தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பீஸை மூவ் பண்ணும்பொழுது ஸ்டார்டிங்லயே நம்ம பீஸை மூவ் பண்ணிட்டு ஓகே நம்ம குயின் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வர்றது வந்து தப்பு. ஸோ எல்லாருமே கரெக்டா விளையாடுறாங்களா இல்லை எப்படிங்கிறது சொல்ல முடியாது. இன்கேஸ் நம்ம எங்கேயாவது தப்பா ஏதோ ஒன்று விளையாண்டுட்டோம் அப்படின்னா ஸோ அது எந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம், நைட்டிங்க இப்போ இந்த பான் இங்க வைக்கிறது தப்பு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஷப் கொண்டு வந்து இங்க வச்சாங்கன்னா நமக்கு குயின் போயிடும். ஸோ நம்ம பின் பார்த்துருப்போம், இதுதான் கேம்ல வந்து எப்படி பின் வருது. இது நகர்த்த முடியாது, நகர்த்தினா செக் இருக்கு. ஓகே, ஸோ அதனால ஆப்வியஸ்லி ஒன்று இங்க பின்னாடி போவாங்க இல்லை வெட்டுவாங்க, அந்த மாதிரி தான் ஏதோ நடக்கும். ஓகே, ஸோ இதுக்கு தகுந்தாப்புல இன்கேஸ் இங்க மூவ் பண்ணாங்கன்னா இது பாத்தீங்கன்னா டபுள் அட்டாக். ஸோ இந்த மாதிரி பொசிஷன்லாம் நம்ம பார்ப்போம் பீசஸ்லாம் எப்படின்ட்டு. பட் இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா சென்டர் வந்து நமக்கு கண்ட்ரோல் இருக்கணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அடுத்தது சென்டர் கண்ட்ரோல் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா மைனர் பீசஸ். ஸோ அது என்னென்னு பாத்தீங்கன்னா நைட் அண்ட் பிஷப். ஸோ நைட் கொண்டு வரணும், ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் பிஷப் கொண்டு வரணும், இது காமன். ஸோ அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணி கிங்க சேஃபா வச்சுக்கணும், ஃபைன். ஸோ மைனர் பீசஸ் கொண்டு வரணும். ஸோ மைனர் பீஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம குயினை தூக்கிட்டு வெளியே வரக்கூடாது. ஸோ அடுத்த மைனர் பீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஷப்.
அந்த பிஷப் எங்க கொண்டு வரலாம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு நம்ம d3 வச்சு வெளியே கொண்டு வரலாம், இல்லைன்னா நம்ம b3 வச்சு வெளியே கொண்டு வரலாம். ஸோ இதுதான் ஆப்ஷன். ஸோ இவங்களும் வெளியே கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ல நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இது பேர் பின். ஸோ இவங்களும் பின் வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து கவுண்டர் அட்டாக் இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. ஸோ இன்கேஸ் பிஷப் வச்சு வெட்டும் பொழுது இவங்களும் இந்த மாதிரி வெட்டுனாங்கன்னா ஸோ ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா போகும். ஸோ இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ சென்டர் கண்ட்ரோல் ஸ்ட்ராங்கா இருக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவலா ஒரே மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்றது? ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ஆப்பனண்ட் விளையாடுற மாதிரியே நம்மளும் விளையாடலாம் அப்படிங்கிறது முடியாது. ஏன்னா இப்போ குயின் இங்க வச்சா ஆப்பனண்ட்டும் அவங்க குயின் இங்க வைக்க முடியாது, சும்மா கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க விளையாடும் பொழுது என்ன ஐடியாவும் இல்லாம அவங்க விளையாடுற மாதிரி நம்ம விளையாடலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. தட் இஸ் நாட் அட்வைசபிள். ஓகே, ஸோ அதுல சில கேசஸ் இருக்கு, அது என்னங்கிறதும் நம்ம போக போக பார்க்கலாம். இன்னைக்கு ஓப்பனிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸோ சென்டர் வந்து கண்ட்ரோல் ப்ராப்பரா இருக்கணும், மைனர் பீசஸ் கொண்டு வரணும். ஓகே, நைட் அண்ட் பிஷப் கேன்சல் பண்ணிக்கிங்க, சேஃபா வச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம மற்ற பீசஸ் எல்லாம் வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் குயின் அண்ட் ரூக் கொண்டு வரணும். ஸோ இந்த பெஸ்ட் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ரூக் ரெண்டுமே எவ்வளவு சீக்கிரம் உங்களோட கேம்ல கனெக்டடா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க பெட்டர் பொசிஷன்ல இருக்கீங்கிறது ஒரு ஜெனரல் ஒரு தம் ரூல் மாதிரி. ஓகே, நீங்க ஃபிளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கறதெல்லாம் நீங்க படிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஜெனரல் தம் ரூல். ஓகே, இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா கனெக்டட். ஸோ இதுக்கு அட்டாக் பண்ணாலும் இதுக்கு சப்போர்ட் இருக்கு, இங்க அட்டாக் பண்ணாலும் சப்போர்ட் இருக்கு. ஸோ ரெண்டு ரூக்குக்கும் மாத்தி மாத்தி சப்போர்ட் இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஸோ அதுதான் ஈக்குவலா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்குங்கிறதோட மீனிங். ஓகே, ஸோ இது வந்து ஜெனரல் சினாரியோ. ஓப்பனிங்ல நம்ம இப்ப என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஒர்க் ஷீட்டுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ 3 கோல்டன் ஓப்பனிங் ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ பான் இன் த சென்டர். ஸோ சென்டர் கண்ட்ரோல் வேணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பான் வந்து சென்டர்ல இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு போர்டில் சென்டர் வந்து இதுதான். நீங்க எப்படி கால்குலேட் பண்ணீங்கனாலும் சென்டர் இதாக தான் இருக்கும். ஸோ கீழே இருந்து பார்த்தீங்கன்னாலும் 4th ஸ்கொயர், மேல இருந்து பார்த்தாலும் 4th ஸ்கொயர், லெஃப்ட்ல இருந்து பார்த்தாலும் 4th ஸ்கொயர், ரைட்ல இருந்து பார்த்தாலும் 4th ஸ்கொயர். ஸோ சென்டர் பாயிண்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக தான் இருக்கும். சென்டர் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த ஸ்கொயரை மார்க் பண்ணிருக்கோம். ஸோ பான் சென்டர்ல இருக்கணுங்கிறது தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ சென்டர் கண்ட்ரோல்ல பான் இருக்கணும். அது E4ல இந்த பானாவும் இருக்கலாம், இல்லை இந்த பான் மூவ் பண்றதுனாலும் மூவ் பண்ணலாம். ஸோ அது நாட் அன் இஷ்யூ. அதே மாதிரி இந்த பான் ஓப்பன் பண்றதும் இருக்கு, இந்த ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்றதுக்கு, சென்டர் கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்படி ஒரு ஓப்பனிங் இருக்கு. நைட் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணியும் ஒரு ஓப்பனிங் இருக்கு. ஓகேங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பானை மூவ் பண்ணி பிஷப்பை கொண்டு வந்து இந்த டயகனல் பிடிப்பாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த ட்ரிக். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவனா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம எந்த ஐடியா கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ஐடியா நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா பான் வந்து சென்டர். ஓகே ஓகே ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிங்கிங் த பீசஸ் இன்டு பிளே. ஸோ அந்த பீசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஷப் அண்ட் நைட். ஓகே, ஸோ இங்க பிஷப் அண்ட் நைட் கொண்டு வந்திருக்காங்க, இங்க நைட் அண்ட் நைட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பீஸும் வந்துட்டு உடனே நான் கொண்டு வரேன், குயினை கொண்டு வரேன், ரூக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ரூக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பான் ஓப்பன் பண்ணி கொண்டு வர்றதுங்கிறது ஜென்ரலா நாட் அட்வைசபிள். ஓகே, ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பானை வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே கொண்டு வரேன், இந்த ரூக் வந்து நான் ஓரத்தில் கொண்டு வரேங்கிறது அட்வைசபிள் இல்லை. ஓகே, ஸோ இது மிஸ்டேக். இப்போ ஃபேவரபிள் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிஷப்புக்கு ரூக்கே போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஷப் அண்ட் நைட்டை கொண்டு வர்றதுங்கிறது தான் ஜெனரல் சஜஷன். ஓகே, ஸோ அடுத்தது கிங் சேஃப். கிங் சேஃப் என்ன பண்றது? கேசல். ஸோ கேசல் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். கேசலோட ரூல் என்ன, எப்போ கேசல் பண்ணலாம், எப்போ பண்ணக்கூடாது, செக் இருக்க பொழுது பண்ணக்கூடாது, அந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ சென்டர் கண்ட்ரோல் இருக்கணும், மைனர் பீசஸ் கொண்டு வரணும், கேசல் பண்ணி கிங்க சேஃபா வைக்கணும். அதுதான் வந்துட்டு எப்படி நீங்க ஒரு கேமை இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்க, பில்டிங் பண்றீங்கிறதுக்கான பேசிக் ரூல் இதுதான். ஃபைன். ஸோ இப்போ இந்த பொசிஷன்ல சென்டர் கண்ட்ரோல் இருக்கு, மைனர் பீசஸும் கொண்டு வந்தாச்சு, கேசலும் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுவோம்னா குயினை கொண்டு வரக்கூடாது, அது தப்பு. இந்த குயினை கொண்டு வர்றது தப்பு. என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இதர் இந்த பானை மூவ் பண்ணி பிஷப் கொண்டு வரணும், D3 மூவ் பண்ணி பிஷப் வெளியே கொண்டு வரணும். ஓகே, ஆர் B3 ஓபன் பண்ணி பிஷப் B2வும் கொண்டு வரலாம். அது எது பெட்டர் மூவ் அப்படிங்கிறது பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த பிஷப் கொண்டு வர்றதுங்கிறது பிரைமரி.
ரூக்க நகர்த்துறதோ இந்த பானை நகர்த்தோ இந்த உடனே இந்த நைட்டை கொண்டு போய் அட்டாக் பண்றதோங்கிறது அட்வைசபிள் கிடையாது. சும்மா பீசஸ் எல்லாம் மாத்தி மாத்தி வெட்டிக்கலாம் அப்படிங்கறதும் அட்வைசபிள் கிடையாது. ஸோ எதிரியோட எல்லைக்குள்ளார போய் நம்ம எல்லா பீஸையும் கொண்டு போய் நம்ம அவங்க அட்டாக் பண்றதுங்கிறது தான் பெட்டர் ஒரு ஐடியா. பிளஸ் அவங்க கிட்ட எந்த பீஸும் இல்லாம இருக்கும்பொழுது நம்ம போய் வின் பண்றதுங்கிறது வந்து பெட்டர்னு சொல்ல முடியாது. எல்லா பீஸும் இருக்கும் பொழுதே நம்ம போய் வின் பண்றதுங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி. அதனால ஈக்குவலா ஸ்டார்டிங்ல எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம், எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பாத்துக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் இல்ல. எல்லா பீஸும் இருக்கும்போது நீங்க எப்படி யோசிக்கிறீங்கிறது தான் இங்க இருக்கிற ஐடியாவே. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பானை மூவ் பண்ணி இந்த பிஷப்பை வெளியே கொண்டு வரணும். அதே மாதிரி இவங்களோட இந்த பானை மூவ் பண்ணி பிஷப்பை வெளியே கொண்டு வரணும். இதுதான் வந்துட்டு ஜெனரல் ஐடியா. ஓகே, ஸோ பார்த்த வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஷப் f1 to c4, பிஷப் f1 to c4, knight b8 to c6, knight b8 to c6, knight g1 to f3, அப்புறம் castle. Fine. So comfortable இது வரைக்கும். So white to play bishop g5 to e3 அப்படின்னு கேக்குறாங்க. So bishop g5ல இருக்கிறத e3 கொண்டு வரணுமான்னு கேக்குறாங்க. அடுத்தது bishop g5 into f6 கேப்சர் பண்ணுமான்னு கேக்குறாங்க. அப்புறம் கேசல் பண்ணுமான்னு கேக்குறாங்க. ஸோ சென்டர் கண்ட்ரோல் முடிஞ்சது, மைனர் பீசஸ் கொண்டு வந்தாச்சு. மைனர் பீசஸ் கொண்டு வந்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிங் சேஃப்டி தான் பார்க்கணும். ஓகே, கிங் சேஃப்டினா நம்ம கேசல் பண்றது தான் பெட்டர் ஆப்ஷன். ஃபைன். ஸோ அடுத்தது 8 சம் black to play. நைட் வந்து e7க்கு போகணுமா, நைட் g8ல இருந்து e7க்கு வரணுமான்னு கேக்குறாங்க. பிஷப் வந்து d7க்கு போகணுமா, பிஷப் இங்க d7க்கு வரணுமான்னு கேக்குறாங்க. இல்ல நைட் f6 வரணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நைட் வந்து இங்க e7 வந்தாலும் பிஷப் d7 வந்தாலும் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன யூஸ், சென்டர் கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது. ஸோ மற்ற பீசஸ் கொண்டு வந்த உடனே சென்டர் கண்ட்ரோல் வர்றது பாத்தீங்கன்னா நைட் f6 வச்சா மட்டும்தான் நமக்கு பாத்தீங்கன்னா சென்டர் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ நைட் f6 தான் இதுக்கு சொல்யூஷன். 9th sum. ஸோ நைட் f3 into e5 கேப்சர் பண்ணலாமா? ஓகே, ஸோ இது நீங்க யோசிங்க. சென்டர் கண்ட்ரோல்னா இப்போ ஆக்சுவலா கேசல் தான் பண்ணணும். ஓகே, ஸோ கேசல் அப்படிங்கிறது ஆப்ஷன். பட் கேசல் பண்ணாம கேப்சர் பண்ணலாமான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பண்ணலாமா பண்ண முடியாதா? ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுங்க, பண்ண முடியுமா இல்லையான்ட்டு. ஜஸ்ட் ட்ரை பண்ணலாமா, பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, பண்ணா கரெக்டா தப்பா? ஓகே, நார்மலா ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ட்ராப்ஸ் இருக்கும். இன்கேஸ் நைட் f3 into e5 நீங்க இந்த பானை கேப்சர் பண்ணீங்கன்னா குயின் வந்து a5 செக் வைக்கும் பொழுது கிங்குக்கும் அட்டாக், இங்க நைட்டுக்கும் அட்டாக், நம்மளால நைட்டை காப்பாற்ற முடியாது. ஓகே, டபுள் அட்டாக்கா மாறிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ண முடியும்? ஓகே, அப்ப நம்மளால மூவ் பண்ண முடியாது. ஃபைன். ஸோ அப்போ நைட் f3 into e5 ஆப்ஷன் ரூல்ட் அவுட். ஸோ கேசல் பண்ணலாமா இல்லை நைட் g5 போகலாமான்னு கேட்குறாங்க. ஸோ நைட் g5 அப்படின்னா ஓகே இந்த பான் வந்து அட்டாக் பண்ணலாம். பட் ஸ்டில் இந்த பான் வந்து மூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால அட்டாக் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அதுல சில காம்பினேஷன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ நமக்கு இப்போ கொடுத்துருக்கிற ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசல் அப்படிங்கிறது தான் நமக்கு அட்வைசபிள். ஸோ மற்ற பீசஸ் கொண்டு வந்தோடனே நம்ம கேசல் பண்ணணும். ஸோ கேசல் பண்ணும் பொழுது கிங்கை ஃபர்ஸ்ட் டச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அதனால அதை பார்த்துக்கோங்க. கிங்கை ஃபர்ஸ்ட் டச் பண்ணி தான் கேசலுங்கிறது நீங்க பண்ண முடியும். ஓகே, ஸோ 10th sum. white to play bishop வந்து b5 வைக்கணுமான்னு கேக்குறாங்க, இல்ல d2 வந்து d3 வைக்கணுமான்னு கேக்குறாங்க, இல்ல knight f3 வைக்கணுமான்னு கேக்குறாங்க. ஸோ பெட்டர் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா
நைட் f3 தான். ஸோ டைரக்டாவே சொல்லிடலாம் நைட் f3 இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். ஓகே, இது ட்ரிக்கி. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் தெரியாம யாராவது இப்படி விளாண்டுட்டீங்க. ஓகே, ஸோ இந்த பொசிஷன் வந்து நிற்கிது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அவங்க D2ல இருந்து D4க்கு மூவ் பண்ணணுமா பானை, ஓகே, இல்ல நைட் வந்து f3க்கு மூவ் பண்ணணுமா, இல்ல E2ல இருந்து E3க்கு மூவ் பண்ணணுமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் கண்ட்ரோல், அப்போ சென்டர் கண்ட்ரோல் இந்த பான் வந்து D2 to D4 வைக்கிறாங்கன்னா பிஷப் இன்டூ கேப்சர் பண்ணிடுவாங்க. அதனால இது தப்பு. அப்புறம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சென்டர் கண்ட்ரோலுக்கு அப்புறம் நைட்டை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம். இங்க சென்டர் கண்ட்ரோல் இல்ல, இல்லாமே இன்கேஸ் நைட்டை கொண்டு வந்தோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்ப நைட்டை நம்ம மூவ் பண்றதுனால குயின் இன்டூ f2 வந்து செக்மேட் ஆயிடும். ஓகே, சோ அப்ப இதுவும் வந்து டிராப் அவுட், இந்த ஆப்ஷனும் ரூல்ட் அவுட் நமக்கு. அப்ப E2 to E3 வச்சாதான் இந்த பான் பிஷப்பும் இங்க வராது. சோ குயின் கேப்சர் பண்ணாலும் அந்த பிஷப்போட சப்போர்ட்டை வந்து தடுக்க முடியும். சோ E2 to E3 தான் இந்த பசலுக்கான சொல்யூஷன். ஓகே, லாஸ்ட் சம் ட்ரை பண்ணுங்க. பான் வந்து C1 to C3 வைக்கலாமா, இல்ல கேசல் பண்ணலாமா, இல்ல குயின் D1 to D5 வரலாமான்னு கேக்குறாங்க. என்ன ஆப்ஷன் இருக்கும்? ஓகே, கேசல் C1 to C3 D5. ஓகே, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபைன், என்ன பிளஸ் என்ன மைனஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் பான் வந்து this is C1 to C3 இல்ல, C1 வந்து பான் C3க்கு மட்டும் தான் போகும். ஓகே, கன்சிடர் if this is going to be பிஷப்பா இருந்ததுன்னா பிஷப் C1 to E3 தான் அதுவும் போகும். ஓகே, மேபி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு ஏதாவது இஷ்யூ, அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் விட்டுருங்க. ஸோ இப்போ சென்டர் பீஸ் கொண்டு வந்த உடனே நம்ம என்ன ரூல் பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா குயினை வந்து மூவ் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்றது தான் சஜஷன். ஓகேவா, கடைசி சம் வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸப்ஷனல் கேசஸ். ஓகேங்களா, எதனால இது எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படிங்கறது உங்களுக்கு நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, இந்த சம்மோட சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா குயின் D1 to D5. ஓகே, பட் ஸ்டில் இது எதனால அந்த எக்ஸப்ஷனல் கேஸ்ல வருது அப்படிங்கறது நான் சொல்றேன். கேன்சல் பண்றது ஓகே குட், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் ஷீட் எழுதும்போது நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா ஒரு சமயம் நீங்க வந்துட்டு மேக்ஸ்ல வந்துட்டு 50 out of 50 உங்களுக்கு பேப்பர்ல வந்துருச்சு, ஆனா உள்ள செஞ்ச மிஸ்டேக் வந்துட்டு உங்க ஃபேக்கல்டி வந்து டீச்சர் வந்து பார்க்கல. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் அது தப்புன்ட்டு, பட் ஓவராலா என்ன இருக்கும் 50 out of 15 தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ கேன்சல் பண்றதுங்கிறது சஜஸ்ட் அட்வைசபிள் மூவ் தான். ஓகே, அது ப்ராப்ளமே கிடையாது. இட்ஸ் வெரி குட் டெக்ஸ்ட் புக் மூவ், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, குட். பட் ஸ்டில் உங்களுக்கு நடுவில் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கு, உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு மூவ் பண்ணும் பொழுது ஏதாவது வின் பண்ற பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா குயின் D1 to D5 வைக்கும் பொழுது அடுத்த மூவ் பாத்தீங்கன்னா இங்க செக்மேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அந்த பாசிபிலிட்டியை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு பாத்தீங்கன்னா செக்மேட் ஆகாம இருக்கணும்னா ஓகே நைட் எடுத்து இப்ப இங்க வைக்கலாம். ஓகே, சோ நைட் எடுத்து இங்க வச்சாலும் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பிஷப் இந்த நைட்டை வெட்டி மறுபடியும் பான் இந்த பிஷப்பை வெட்டினதுக்கு அப்புறம் இங்க சப்போர்ட் போயிடும், மறுபடியும் குயின் இன்டு இங்க வெட்டிக்கலாம். ஓகே, அப்படி இல்லாம உங்களுக்கு இந்த பொசிஷனை உங்களால வந்து தடுக்க முடியும் அப்படின்னா தடுக்கவே முடியாது. ஸோ குயின் D1 to D5 வைக்கிறதுனால அடுத்த ஸ்டெப் F7ல மேட் ஆகிறத எப்படி தடுக்க முடியும்? ஏன்னா எதனால பிளாக்குக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க சென்டர் கண்ட்ரோல் எதுவுமே வைக்கல, நைட்டும் இங்க கொண்டு வந்துட்டாங்க, பிஷப்பும் கொண்டு வந்துட்டாங்க, எல்லாம் உள்ள மறைச்சு மறைச்சு கொண்டு வந்ததுனால அவங்களால என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மாதிரி ஒரு அட்டாக் அப்படிங்கிற ஒரு மூவா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த அட்டாக்கை வந்து அவங்களால எப்படி தடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா அவங்களால எப்படியுமே தடுக்க முடியாது. ஸோ இன்கேஸ் கிங்க மூவ் பண்ணாலும் மேட் ஆயிடும், பிஷப் எங்கேயாவது மூவ் பண்ணாங்கனாலும் மேட் ஆயிடும். ஓகேங்களா, இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. எந்த ஆப்ஷன், என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேஸ் குயின் D1 to D5 வைக்கும் பொழுது பிஷப் வந்து வைக்கிறாங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் வச்சா செக் ஆகுது, அப்ப நம்ம தடுக்க முடியாது. ஸோ இப்போ செக் இருக்கு, நம்ம கிங்க மூவ் பண்ணாம
திரும்ப ஒரு கவுண்டர் அட்டாக் பண்றோம்னு வச்சுக்கலாம் C3 வச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பிஷப்பும் அட்டாக், மேட்டும் ஆக போகுது. இப்போ பிஷப் எங்கேயாவது மூவ் பண்ணிட்டு போனாங்கன்னா குயின் இன்டூ F7 மேட். சரிங்களா? இந்த மேட்டை தடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க குயின் இங்க வச்சாங்கன்னா நம்ம பான் இன்டூ பிஷப் அடிச்சுக்கலாம். ஓகே, சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ்ல நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபைன், அது இன் கேஸ் மிஸ் பண்ணீங்கன்னாலும் அவங்க சென்டர் கண்ட்ரோல் வைக்காம இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அவங்க சென்டர் கண்ட்ரோல்லயே இல்லாம விளையாண்டுருக்காங்க, அதனால உங்களுக்கு இந்த ஐடியாஸ் எல்லாம் இருக்கும். பட் ஸ்டில் நீங்க கேசல் சொல்லியிருந்தீங்கன்னா தப்பு இல்லை, ஆஸ் பர் ரூல் தான் பண்றீங்க. பட் இந்த மாதிரி ஒரு கேசஸும் பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸலண்ட் மூவ் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஒரு ஐடியா நான் எடுத்து கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த கேசஸும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வேற இப்போ ஓப்பனிங்ல கோல்டன் ரூல்ஸ்ல எல்லாருக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளுங்களா? ஐடியா கிடைச்சிருச்சுங்களா எல்லாத்துக்குமே? ஓரளவுக்கு கிளியர். ஸோ இப்போ E4 அப்படின்னு சென்டர் கண்ட்ரோல் மூவ் பண்ண பொழுது C5 அப்படின்னு ஒரு ஓப்பனிங் இருக்கு. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து D5 ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணுது, பிளாக் C5ல இருந்து D4 ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா சென்டரை தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதோட பேர் பாத்தீங்கன்னா சிசிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் டிஃபென்ஸ். ஸோ இது வந்து E4 விளையாடும் பொழுது E6 விளையாடினாங்கன்னா அவங்க பேர் பிரெஞ்ச் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ரைலோபஸ் E4க்கு E5, NF3க்கு NC6, பிஷப் B5. ஸோ இது வந்து ரைலோபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி மூவ் பண்றது. ஸோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எலிமினேஷன் ஆஃப் த டிஃபென்ஸ்ங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். இப்போ நைட் சென்டர் கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது அந்த நைட் என்ன பண்றாங்க, கேப்சர் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ சென்டர் கண்ட்ரோல் எது பீஸ் வந்து சென்டரை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கோ அந்த பீஸ் அட்டாக் பண்றது. ஓகே, ஸோ இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது கேரோகான் E4க்கு C6, E4க்கு C5 வச்சா சிசிலியன், C6 வச்சாங்கன்னா கேரோகான். ஸோ இட்டாலியன் கேம் E4க்கு E5, NF3 NC6, பிஷப் C4. இதுதான் நம்ம நார்மலா ஓப்பனிங் கோல்டன் ரூல்ஸ்ல பார்த்திருப்போம். அடுத்தது சிசிலியன் டிஃபென்ஸ்லயே க்ளோஸ்டு. ஓகேங்களா? இது சிசிலியன் டிஃபென்ஸ். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா E4 C5க்கு ஜெனரலா NF3 வச்சு NC6 or D6 வச்சு மறுபடியும் D4 வச்சு விளையாடுவாங்க. இது பாத்தீங்கன்னா அந்த லைன் ஓபன் பண்ணாம NC3 வச்சிருவாங்க. அதனால சிசிலியன் டிஃபென்ஸையே க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸ். ஸோ அது E4க்கு D5 வைக்கும் பொழுது ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா விளையாடணும். ஏன்னா சில பேர் வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ E4க்கு D5 விளையாடும் பொழுது கேஸ் கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். நைட் வைக்கும் பொழுது குயின் வந்துட்டு எங்க வச்சு விளையாடுறதுன்னு இருக்கு. குயின் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா A5 வச்சு விளையாடுவாங்க, இல்ல மறுபடியும் D8 வச்சு விளையாடுவாங்க. பட் C6 தப்பான மூவ். ஏன்னு பாத்தீங்கன்னா பிஷப் B5 வச்சாங்கன்னா குயின் டிராப் ஆயிடும். ஸோ குயினுக்கு பின்னு, குயினை நவுத்தவும் முடியாது. ஓகே, ஸோ வேற ஏதோ ஒரு பீஸ் வச்சாங்கன்னாலும் வெட்டிடலாம், குயின் நவுத்தினாலும் செக், பீஸ் வெட்டினாலும் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாடணும். அடுத்தது பெர்க் டிஃபென்ஸ். ஸோ E4க்கு D6, அதுக்கு D4க்கு NF6 வச்சு விளையாடுவாங்க. ஃபைன், ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஓப்பனிங். அடுத்தது சிசிலியன் டிஃபென்ஸ்லயே ஆலப்பன் வேரியேஷன். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா சிசிலியன் டிஃபென்ஸ் E4 C5 பார்த்தோம். E4 C5க்கு NF3 NC3 வச்சாங்கன்னா சிசிலியன் டிஃபென்ஸ்லயே க்ளோஸ்டுன்னு பார்த்தோம். இப்போ பாத்தீங்கன்னா சிசிலியன் டிஃபென்ஸ்ல வந்து இது ஆலப்பன் வேரியேஷன். E4 C5க்கு C3 வைக்கிறது. அடுத்தது அலகைன்ஸ் டிஃபென்ஸ். E4க்கு NF6 வச்சு விளையாடுவாங்க. இது அடுத்தடுத்த மூவ்ல நான் ஃபர்தர் வீடியோஸ் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ E4 E5க்கு F4 வச்சா கிங்ஸ் கேம்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா கேம்பெட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு பான் அந்த மாதிரி ஏதோ ஒரு பீஸ் வந்து நம்ம கொடுத்து அதுல இருந்து பொசிஷன் எப்படி வந்து நம்ம பிளஸ்ல வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். அது பின்னாடி நம்ம போக போக பார்க்கலாம். ரைட்? ஸோ கேம்பெட்டோட மீனிங் வந்து அதுதான். அடுத்தது ஸ்காட்ச் கேம். ஸோ E4 E5க்கு NF3 NC6 D4 வச்சு விளையாடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இன்கேஸ் கேப்சர் பண்ணாங்கனாலும் நைட் வச்சு கேப்சர் பண்ணிக்கலாம். மறுபடியும் அவங்க நைட் வச்சு கேப்சர் பண்ணாலும் குயின் வச்சு கேப்சர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குயின்ஸ் கேம்பெட். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிங்ஸ் கேம்பெட் எல்லாமே E4 வச்சு விளையாடுவோம். இப்போ பார்க்கறது எல்லாமே D4. ஓகே, D4க்கு D5 வச்சு C4 வச்சா குயின்ஸ் கேம்பெட். ஓகே, இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்த C4க்கு வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ராவா வந்து பீஸ் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, என்னடா ஒரு பீஸ் ஸ்டார்டிங்ல சும்மா தராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது ஃபார் எக்ஸாம்பிள் சரி, இப்போ நான் வந்து இந்த பீஸ் வச்சு கேப்சர், இதுக்கு வந்து லைன் வந்து பாத்தீங்கன்னா NC3 வச்சு வரும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். ஸோ இப்படி வச்சு இந்த பிஷப் வந்து இந்த பானை வெட்டுறாங்கன்னு வச்சுக்கலாங்க. ஸோ கேம்பெட் ஜென்ரலா விளையாடும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த எடுத்த பானை முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த பானுக்காக ஆசைப்பட்டு நம்ம பின்னாடியே போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பரவாயில்ல, ஒரு பான் போயிடுச்சு, அந்த பானை விட்டு நம்ம அடுத்த பீஸ் பிளஸ்க்கு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ சப்போர்ட் கொடுக்கலாம்னு இங்க வச்சா, இப்போ நைட்டை வச்சு இந்த பானுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பானுக்கு அட்டாக்னா
இந்த பான் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே வச்சுட்டு இந்த பானை துரத்தியோட ட்ரை பண்றேன்னா அவங்க மறுபடியும் சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வெட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க இந்த பான் A6 வச்சு வெட்ட முடியாது, ஏன்னா அவங்களோட ரூட் போயிடும். அப்போ அவங்க இதை வச்சு தான் வெட்டுவாங்க. ஸோ நம்ம மறுபடியும் பாத்தீங்கன்னா நைட்டை வச்சு வெட்டிக்கலாம். ஸோ நைட்டை வச்சு வெட்டும்போது திரும்ப அவங்க பாயிண்ட் வெட்டினாங்கன்னா அவங்களுக்கு ரூக்கே போயிடும். ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நைட்டும் பின்னாடி வந்தாச்சுன்னா இப்போ இந்த பானும் பாத்தீங்கன்னா போயிடும். ஓகே, ஸோ மேபி இந்த பிஷப் இங்க வச்சு விளையாடுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இன் கேஸ் இவங்க வந்து பான் வைக்கிறாங்க, நான் பிஷப்க்கு மறுபடியும் சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்சு இங்க போனாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒயிட்டோட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லா பிளஸ்ல அப்படியே போயிடும். அதனால இந்த மாதிரி மூவ் எல்லாம் பண்ணும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாடணும். ஓகே, ஸோ அதனால கேம்பிட் விளையாடும் பொழுது எப்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இது குயின்ஸ் கேம்பிட். ஸோ அடுத்தது ஸ்லேவ் டிஃபென்ஸ். ஸோ இதே D4 D5 தான் ஃபைன். ஸ்லேவ் டிஃபென்ஸ்ல அந்த D4 D5க்கு C4க்கு C6 வச்சு விளையாடுவாங்க. ஓகே, ஸோ அடுத்தது கிங்ஸ் இந்தியன் D4 NF6க்கு C4க்கு G6 வச்சு விளையாடுவாங்க. அப்புறம் நிம்சோ இந்தியன். ஓகே, D4 NF6 C4க்கு E6 வச்சு விளையாடுவாங்க. இதுக்கு NC3 வச்சா பிஷப் B4 வச்சு விளையாடுவாங்க. இது குயின்ஸ் இந்தியன் டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே தான் D4 NF6. ஓகே, NF6 C4 E6. இதுக்கு NF3 வைக்கும்போது B6 வச்சு விளையாடுவாங்க. நெக்ஸ்ட் போகோ இந்தியன் டிஃபென்ஸ் வந்து D4 NF6 C4 E6 NF3க்கு பிஷப் B4 செக் வச்சு விளையாடுவாங்க. ஓகே, அது கிரன்ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா D4 NF6 C4க்கு G6 வச்சு NC3 D5. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வேற ஃபர்தர் வேரியேஷன் மாறி மாறி போகும். அந்த வேரியேஷன் ஒவ்வொன்றுமே வந்துட்டு ஒயிட் எவ்வளோ வின்ஸ், பிளாக் எவ்வளோ வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டும் நான் தனியா கொடுத்துருக்கேன் அந்த வீடியோல. ஃபைன், அது போக உங்களுக்கு அந்த ஓப்பனிங்லயே இன்னும் டெப்தா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெப்சைட்ல c3techie.com போட்டு /chess open அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதுல கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஓப்பனிங்லயும் எது பெட்டர் c3techie.com /chess-open இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்க இருக்கிற கண்டென்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எல்லா ஓப்பனிங்கோட வீடியோஸும் இங்க இருக்கும். ப்ளஸ் ஒவ்வொரு ஓப்பனிங்க்கும் எது பெட்டர், எது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும், ஒயிட் வின்ஸ் எவ்வளோ பெர்சன்டேஜ், ட்ரா எவ்வளோ ஆயிருக்கு, பிளாக் எவ்வளோ வின் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா அந்த 33க்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஐடியா இருக்கும். ஃபைன், ஸோ 33 ஓப்பனிங்க்குமே உங்களுக்கு கிளியரா இங்க ஒரு ஐடியா இருக்கும். ஃபைன், ஸோ கிரன்ஃபீல்ட் கடைசியா பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் டச் டிஃபென்ஸ். டச் வந்து பாத்தீங்கன்னா D4க்கு F5 வச்சு விளையாடுவாங்க. ஃபைன், அப்புறம் ட்ராம்போஸ்கி அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா D4க்கு NF6, இதுக்கு பிஷப் G5 டைரக்டா வச்சு விளையாடுவாங்க. பென்கோ கேம்பிட் வந்து பாத்தீங்கன்னா D4 NF6 C4க்கு C5. ஸோ அதே தான் அந்த கேம்பிட் விளையாடும்போது நம்ம ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். ஓகே, அதுக்கு D5க்கு B5 வச்சு விளையாடுவாங்க. ஸோ லண்டன் சிஸ்டம் D4 D5 NF3 NF6 பிஷப் F4. பெனோனி டிஃபென்ஸ் D4 NF6 C4 C5 D5 E6 NC3 E into D5 C into D5 D6. So Catalan opening D4 NF6 C4 E6 G3. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிஷப் G2 நைட் வச்சு கேன்சல் பண்ணிட்டு பிஷப் இந்த டயகனல் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ரெட்டி ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா NF3 வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரெட்டி ஓப்பனிங். ஸோ நெக்ஸ்ட் இங்கிலீஷ் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா C4 வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பேர்ட்ஸ் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா F4 வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிங்ஸ் இந்தியன் அட்டாக் பாத்தீங்கன்னா NF3 D5 அதுக்கு G3 வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கிங்ஸ் ஃபியான்ஸ்டோ ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு G3. ஓகே, ஸோ நிம்சோவிச் லார்சன் அட்டாக் begins with B3. Polish opening begins with B4. Finally Grob opening begins with G4. இதுல இது இந்த ஓப்பனிங் பேர்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்துட்டு இஷ்யூ கிடையாது. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஓப்பனிங் இருக்கு. ஃபைன், இது இல்லாம இதுல வந்து இருக்கிற ஓப்பனிங் எது பெட்டர் ஓப்பனிங், இந்த ஓப்பனிங் வச்சிருக்கிறதுனால ஒயிட் வின் பண்ணிருக்காங்களா இல்ல பிளாக் தான் வின் பண்ணிருக்காங்கன்னா அதை நீங்க ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே யாராவது வந்துட்டு இன்கேஸ் ஒயிட் நீங்க பிளாக் இருக்கும்போது ஒயிட் அவங்க விளையாண்டாங்கன்னா நீங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதனால அந்த ஆப்ஷனும் எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் உங்களுக்கு கடைசி ரோவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ நேற்று வந்து பாத்தீங்கன்னா அந்த 40 minutes டைம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டு பிளே எலிமினேஷன் ஆஃப் டிஃபென்ஸ்ல வந்து லியூரிங் அவே. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பான் மூவ் பண்றதுனால இந்த பிஷப்புக்கு வந்து குயின்னால சப்போர்ட் கொடுக்க முடியாது. அவங்க பின்னாடி வேற எங்கேயாவது போயிட்டாங்கன்னா நம்ம ரூக் இன்டு பிஷப் கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா
ஃபைன். இதே குயின் இன்டு குயின் மூவ் பண்ணிட்டு பிஷப் வெட்டினதுக்கு அப்புறம் ரூக் நம்ம இங்க வச்சா அதே பிஷப் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பின்னாடி செக்மேட்டை தடுத்துரும். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ரூக் A1 வைக்கிறதுனால இப்ப செக்மேட். ஃபைன். ஸோ பிஷப் இன்கேஸ் இங்க வச்சாங்கன்னா அப்புறம் நம்ம குயின் இன்டு குயின் வெட்டினாலும் அவங்க பிஷப் வச்சு மறுபடியும் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரூக் இன்கேஸ் வச்ச உடனே அவங்க பிஷப் இன்டு கேப்சர் பண்ணிடுவாங்க. அப்போ இதுக்கு சப்போர்ட் போயிடும். இப்போ நம்ம குயின் இன்டு குயின் கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் சம் இதை பார்க்கும் பொழுது தான் நமக்கு நேற்று டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, டைம் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ ஒயிட் டு பிளே. ஸோ ஒயிட் டு பிளேல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ரூக் இன்டு ரூக் வெட்டினதுக்கு அப்புறம் இவங்க பிஷப் இன்டு வச்சதுக்கு அப்புறம் நம்ம நைட் G5 வச்சா இங்க டபுள் அட்டாக்னு நினைப்போம். பட் என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா ரூக் இன்டு ரூக் பிஷப் இன்டு பிஷப் வந்த உடனே நமக்கு ஃபர்ஸ்ட் செக் வந்துடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்ம நைட் G5 செக் வச்சோம்னா இவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ நம்ம கிங்க மூவ் பண்ணா நமக்கு நைட் இன்டு குயின் வெட்டிடுவாங்க. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஷப் இன்டு நைட் ஃபர்ஸ்ட் வெட்டிக்கலாம். இப்ப இருந்தா கூட அவங்களுக்கு என்ன போகுதுன்னு பாத்தீங்கன்னா ரூக் மட்டும் தான் போகும். ஃபைன். இதே வந்துட்டு நான் நைட் மூவ் பண்றதுனால அவங்க கேப்சர் பண்ணாம இருந்தா அவங்க குயினே போயிடும். ஓகே. ஸோ இதே நீங்க டைரக்டா மறுபடியும் மாத்தி விளையாடவும் முடியாது. ஸோ நேற்று இன்னொரு சமயம் இதே மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ இதே சம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூக் இன்டு ரூக் அப்புறம் பிஷப் இன்டு பாத்தீங்கன்னா இப்போ நைட் வைக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் வந்துடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட் இங்க வைக்கிறதுனால குயினுக்கு அட்டாக். குயின்னால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. எந்த ஸ்கொயருக்கு போனாலும் குயின் போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிஷப் வச்சு நம்மளோட நைட்டை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரூக் இன்டு ரூக் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் கடைசி சம்மும். நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட் இங்க வைப்போம், உங்க பிஷப் இன்டு வெட்டிடுவாங்க, அப்போ நம்ம ரூக் இன்டு ரூக் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கிளியரா ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கோர் ஷீட் எழுதுங்க, உங்களோட மிஸ்டேக்ஸ்ல இருந்து எல்லாம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே உங்களோட கேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுறது யூ கேன் ஃபீல். ஓகே. ஸோ அதனால ஆல் தி பெஸ்ட். ஸோ இன்னைக்கு பார்த்த அந்த ஓப்பனிங் ரூல்ஸ் வந்து இதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு ஏனோ தானோன்னு விளையாண்டுருப்பீங்க. பட் ஆஃப்டர் டூயிங் திஸ் ஓப்பனிங் கோல்டன் ரூல்ஸ் இதுக்கப்புறம் உங்களோட கேம் வந்து டு பிகின் வித் ஓப்பனிங் வந்து நீங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா விளையாடுவீங்க அப்படின்னு நம்புறேன். அந்த ஓப்பனிங்கோட டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க அந்த வெப்சைட்ல போய் பாருங்க. அந்த ஓப்பனிங்கோட அந்த வீடியோ இருந்ததுனாலும் நீங்க பார்த்து என்னென்ன ஓப்பனிங்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது பேர் வந்து ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்க என்ன மூவ் பண்றீங்களோ அதை மூவ் பண்றதுக்கான ஒரு பேர் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி பிளாக் வந்துட்டு டிஃப்ரெண்டா ஏதோ மூவ் பண்ணாங்கன்னா அதோட பேர் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அது இல்லாம விளையாடுறது வேற எதுவுமே ஓப்பனிங் இல்லையா அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து ஜென்ரல் ஓப்பனிங் சினாரியோ. ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. பார்த்துட்டு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க எப்ப வேணா கேட்கலாம். ஓகே. தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.